1970-90களில் சினிமாவில் பெண்களோட உணர்வுகளுக்கும் ஆசைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு முற்போக்கான இயக்குனராக பாரதி ராஜா இருந்தார். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் வாசலுக்கு வந்து வாசிக்க இந்த பாரதி ராஜா புதிய புல்லாங்குழலோடு வருகிறேன். கிராமங்களில் சினிமாவுக்கு கொண்டு வந்தவர்னு அவரை சொன்னாலும் அதை விட முக்கியம் கிராமத்து பெண்களை சினிமாவோட மையமாக மாற்றினது தான் அவரோட மிகப்பெரிய பங்களிப்பு. அவரோட படங்கள் மூலியமாக பெண்களை எப்படி காட்டினாரு அப்படின்றத பற்றி பேசுவோம். பாரதி ராஜாவுக்கு முன்னாடி சினிமாவில் பெண்கள் பெரும்பாலும் அம்மா, தங்கச்சி, காதலியாக தான் இருந்தாங்க. ஆனால் பாரதி ராஜா படங்களில் பெண்களுக்குன்னு தனி கனவுகள், லட்சியம், கருத்துன்னு இருந்துச்சு. கதையோட ஓட்டத்தையே அந்த பெண்களோட முடிவுகள் தான் தீர்மானிக்கும் வகையில் அந்த கதைகள் அமைஞ்சிருக்கும். உதாரணமாக 16 வயது நிலை படத்தில் மயிலுன்ற ரோல் வெறும் ஹீரோக்கான ஒரு விமனாக மட்டும் இல்லாமல் ஒரு கிராமத்து பெண்ணோட படிப்பு, ஆசை, காதல், ஏமாற்றங்கள் இப்படி எல்லாத்தையுமே அந்த படம் பேசியிருக்கும். ஸோ பெண்களோட கதையை மையமாக மாற்றினது இயக்குனர் பாரதி ராஜா தான். அந்த கால சினிமாவில் பெண்கள் காதலை வெளிப்படுத்தக்கூடாது, ஆசைப்படக்கூடாதுன்னெல்லாம் இருந்துச்சு. ஆனால் பாரதி ராஜா தன்னோட படங்களில் பெண்கள் காதலிக்கிறதையும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துறதையும் இயல்பான விஷயமா காட்டியிருப்பாரு. இதை அலைகள் ஓய்வதில்லை, கடலோர கவிதைகள் போன்ற படங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். பெண்களோட விருப்பத்துக்கு மதிப்பளிச்சது இயக்குனர் பாரதி ராஜாவோட படங்கள் தான். சமூகத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளை அவர் துணிச்சலா திரையில காட்டினாரு. குறிப்பா கர்த்தம்மா படத்துல பெண் சுசிக்கொலை பற்றி பேசி மக்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதே போல கல்யாணம் தான் ஒரு பெண்ணோட இறுதி இலக்கா இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் கேள்வி கேட்டிருக்காரு. பாரதி ராஜாவுக்கு முன்னாடி கிராமத்து பெண்கள்னாலே ஒரு குறிப்பிட்ட பார்வை இருந்துச்சு. ஆனா பாரதி ராஜா வயல்ல வேலை செய்யற, வெறும் காலில் நடக்கிற, உள்ளூர் தமிழ் பேசுற, கருப்பு நிறத்தோட இருக்கிற யதார்த்தமான கிராமத்து பெண்களை தான் கதாநாயகிகளா காட்டினாரு. ரேவதி, ராதிகா, ராதா போல ஹீரோயின்ஸ் எல்லாருமே இவரோட படங்கள் மூலியமா பெரிய அடையாளத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஜாதி மற்றும் சமூகம் பெண்களை எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படின்றத கிழக்கே போகும் ரயில், வேதம் புதிது போன்ற படங்கள்ல அவர் விளக்கினாரு. பாரதி ராஜாவோட படங்கள் முற்போக்கா இருந்தாலும் சில விமர்சனங்களும் இருக்கு. அவர் படங்கள்ல வர பெண்கள் பெரும்பாலும் கஷ்டப்படுறவங்களாவோ, தியாகம் செய்யறவங்களாவோ தான் இருக்கிறாங்க. அவங்க சமூகத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்லை அப்படின்ற கருத்தும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்களை ஆணோட பார்வையில தான் காட்டியிருக்காரு அப்படின்னும், பாரம்பரியமா அமைதியா வெகுலியா இருக்கிற பெண் பிம்பத்தையே அவர் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. பாரதி ராஜா வெறும் பெண்களை பற்றி படம் எடுக்கல, பெண்களோட வாழ்க்கைய அவங்க வழியாவே சமூகம் பார்க்குற மாதிரி குறிப்பா கிராமத்து பெண்களோட குரலை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணாரு. பெண்களோட அதிகாரத்துக்கும் முடிவுகளுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. பெண்களோட ஆசைகளையும் உணர்வுகளையும் திரையில ஸ்ட்ராங்கா காமிச்சாரு. பெண் சிசு கொலைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு. பெண்களை ஒடுக்குற சமூக கட்டமைப்பை அவர் கேள்வி கேட்டாரு. கிராமத்து பெண்களை கதையினுடைய மிக முக்கியமான நாயகிகளை முன்னிறுத்தி இருக்காரு. தமிழ் சினிமாவிலேயே மறக்க முடியாத பல பெண் கதாபாத்திரங்களை அவர் உருவாக்கி இருக்காரு. சமூகத்துல பெண்களுக்கு ஒரு தனித்துவமான பங்கு இருக்கு அப்படின்ற கருத்தை முன் வச்ச ஒரு டைரக்டரா பாரதி ராஜாவை பார்க்கலாம். அவரு சும்மா பேருக்கு பெண்களை தன்னோட படங்கள்ல வைக்கல. இதுவரை யாரும் பெருசா கண்டுக்காத கிராமத்து பெண்களை அவங்களோட வாழ்க்கைய அவங்களோட கண்ணோட்டத்துல இருந்தே சமூகம் பார்க்குறபடி செஞ்சாரு. பெண்களை வெறும் துணை கதாபாத்திரங்களா மட்டும் வைக்காம அவங்களுக்குன்னு ஆசைகள், கனவுகள் மற்றும் முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கு அப்படின்றதையும் உறுதிப்படுத்தினாரு. பாரதி ராஜாவோட படங்கள்ல இருக்க பெண்கள்ல உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.